இந்த லெமன் செடிய வந்து நான் ரூ. 100 குடுத்து வாங்குனேங்க. ஆனா, நான் வச்ச நாள்லேருந்து இதுல லெமனே வரல. மிஞ்சி போனா ஒரு 5 வருஷமா இதுல எந்த ஒரு பூவும் விடல. இப்போ 2 வருஷமா தான் நல்லா வந்து பழம் குடுத்துட்டுருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். என் செடியில எவ்வளோ வந்து காய்கள் இருக்கு பார்த்தீங்களா? லெமன் வந்து மரத்திலேயே நல்லாவே பழுத்து தெரியுது பாருங்களேன் உங்களுக்கு மஞ்சளா. இந்த மாரி கீழேயும் வந்து நெறைய லெமன்கள் விழுந்திருக்கு. ஆனா 5 வருஷமா எனக்கு வந்து எந்த ஒரு பழமும் இந்த மரம் எனக்கு குடுக்கல. என்னடா இது பழமே வரலையே! இதுல வராது போல இருக்குது. இத நம்ம வெட்டிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது தான், இதுல பூ விடவே ஆரம்பிச்சுது. நல்ல வேளை நான் அந்த தப்ப செய்யல. நீங்க யாராவது உங்க வீட்ல லெமன் செடி வாங்கி வச்சீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா காத்துருங்க. அது கண்டிப்பா காய் விடுற நேரத்துல காய் விடும். இந்த பேஸ்கெட்ல இருக்கிற பழம்லாம் இப்ப நாங்க வீடியோ எடுக்கும்போது நான் அறுத்தேன் இல்லைங்களா? அந்த பழம் தான். இந்த கூடையில இருக்கிறது வந்து 1 வாரமா நான் சேர்த்து வச்சதுங்க. எவ்வளோ காய்கள் இருக்கு பாருங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நானு கவர்லயும் கொஞ்சம் சேகரிச்சு வச்சிருக்கேன். ஆனா என்ன ஒரு வருத்தம்னா, இது வெயில் காலத்துல நம்மளுக்கு காயே இருக்காது. அது சீசன் டைமுக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா இந்த குளிர் காலத்துல நெறைய காய்க்கும். இந்த மாரி டைம்ல வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லன்னா வந்து ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா என்னோட சேனல ஒரு லைக் பண்ணுங்க மக்களே!